சரி, அசைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் இது CO3ல வந்து அசைன்மெண்ட் பண்ற ஃபர்ஸ்ட் டாபிக். அதுல என்னன்னா உனக்கு வந்து ஜாப் கொடுத்துருவாங்க, பர்சன்ஸ் கொடுத்துருவாங்க. இங்க மேல இருக்கிறது ஜாப், இது வந்து பர்சன்ஸ். இப்ப நீ வந்து இந்த ஜாபை வந்து யாருக்கு அலோகேட் பண்ற, இந்த 5 ஜாபை இந்த 5 பேர்ல யார் யாருக்கு என்னென்ன ஜாப் அலோகேட் பண்றதுதான் வந்து உனக்கு வந்து கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு இது மாதிரி கொடுத்துருவாங்க, டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருவாங்க. நீ இதுல வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் சப்ராக்ஷன் பண்ணணும். ரோ வைஸ் சப்ராக்ஷனா என்ன பண்ணணும்னா இந்த ரோல எது மினிமம், இந்த ரோல எந்த வேல்யூ மினிமமோ அதை வச்சு எல்லாத்துலயும் மைனஸ் பண்ணணும். இந்த ரோல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல 1 தான் மினிமம், அதனால இந்த 1 வச்சு எல்லாத்துலயும் மைனஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா 0 தான் மினிமம், அதனால அப்படியே எழுதிடு. தேர்ட் ரோல 2 தான் மினிமம், அதனால அந்த 2 வச்சு எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிடு. அடுத்து இதுல வந்து 1 தான் மினிமம், அது 0 தான் மினிமம், அதனால ஸ்ட்ரெயிட்டா அப்படியே எழுதிருவேன். இதுல வந்து 5 தான் மினிமம், ஸோ 5 வச்சு சப்ராக்ட் பண்ணி எழுதிரு. ஸோ இப்போ ரோ வைஸ் சப்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வந்து எல்லா ரோலையும் வந்து ஒரு 0 இருக்கும். நமக்கு வந்து எல்லா காலம்லயும் ஒரு 0 இருக்கணும், எல்லா ரோலையும் ஒரு 0 இருக்கணும். அதனால என்ன பண்றோம்னா அடுத்து வந்து காலம் வைஸ் சப்ராக்ஷன் எப்படி ரோக்கு பண்ணமோ அதே மாதிரி காலமுக்கு பண்ணணும். எது காலம்ல இருக்க மினிமம் வேல்யூ எடுத்து சப்ராக்ட் பண்ணி போடணும். அப்படி போட்டினா உனக்கு எல்லா ரோலையும் 0 இருக்கும், எல்லா காலம்லயும் 0 இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அலோகேட் பண்ணும். பேலன்ஸ்டானா இந்த நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும், பேலன்ஸ்டா இருக்கா இல்லையான்னு. அதாவது ஜாபும் பர்சன்ஸும் ஈக்குவலா இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்றதுன்னு அடுத்து ஒரு சம் இருக்கு. இதுல வந்து இது காலம் வைஸ் ரோ வைஸ் சப்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து அலோகேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டுபிடிப்ப ஏய் ஓத்தா இங்க பாருடா, 1 2 3 4 5 ரோ 5 காலம். சரி சரி ஓகே. இப்போ வந்து நீ வந்து அடுத்து ரோ வைஸ் சப்ராக்ஷன் காலம் வைஸ் சப்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அலோகேட் பண்ண ஆரம்பிச்சிருவ. அலோகேட் எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீ பார்க்கணும் எத்தனை ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை 0. ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோல வந்து 2 0 இருக்கு, அப்படியே விட்டுரு. செகண்ட் ரோல 1 0 தான் இருக்கு, அந்த 0 வந்து டப்பா போட்டுக்கோ, அலோகேட் பண்ணிடு. அடுத்த ரோ பாரு, அடுத்த ரோலி 1 தான் இருக்கு, அது வந்து டப்பா போட்டுரு. அடுத்த ரோல 2 இருக்கு. இந்த ரோல நீ வந்து டப்பா போட்டதுக்கு அப்புறம் இந்த காலம்ல செக் பண்ணு, வேற ஏதாச்சும் 0 இந்த காலம்ல இருக்கான்னு. வேற ஏதாவது 0 இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடு. இப்போ அடுத்த ரோ நீ பார்க்கும்போது இந்த 0 மட்டும்தான் இருக்கும், அதனால இதை வந்து அலோகேட் பண்ணிடுவ. அடுத்து வந்து நீ இதுல பார்க்கும்போது உனக்கு வந்து 2 0 இருக்கும். 2 0 இருக்கனால இல்ல சாரி, நீ வந்து இங்க இருக்க என்ன இங்க வந்து அலோகேட் பண்ணும் போதே மேல இருக்க 0 அடிச்சிருவ, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவியா. அப்படின்னா இந்த 0 அலோகேட் பண்ணுவேன், இந்த 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோடனே உனக்கு இது மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும், இந்த 0 மட்டும் தான். அதனால வந்து இதை வந்து அலோகேட் பண்ணிடுவேன். ஸோ இதுல வந்து அப்புறம் நீ வந்து இது மாதிரி எடுத்து எழுதணும். பர்சன் எந்த பர்சனுக்கு இப்ப ஏக்கு வந்து நம்ம எங்க ஏக்கு வந்து ஜாப் 5 அலோகேட் பண்ணிருக்கோம். சொல்றா. டேய் சென்டர்ல டாப்ல 0 இருக்குல, அங்க 1 தானடா டேபிள்ல இருக்கு. ஆனா 4 பேர் இருக்கணும் சென்டர்ல. டாப் அது அங்க 1 தான் போட்டுருக்கு மேல டேபிள்ல. இதா இது 1 தானே போட்டிருக்கோம். இது காலம் வைஸ் சப்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேப்லர் இந்த பாக்ஸ் வந்து டேப்லர் காலம் காலம் வைஸ் சப்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே ஓகேடா. இந்த அலோகேட் பண்றது எப்படி பண்ணிருக்கோன்னு புரிஞ்சுச்சுல? அத மட்டும் ஒரே வாட்டி சொல்லிடுறா. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நீ வந்து ஒரு ரோ வைஸ் செக் பண்ண, ஒரு ரோவா செக் பண்ணணும்னா இப்போ ஒரு ரோல வந்து 2 0 ஒரு 0க்கு மேல இருந்துச்சுன்னா அதை விட்டுரு, அடுத்த ரோவா. இதுல வந்து ஒரு 0 இருந்துச்சுன்னா அதை அலோகேட் பண்ணு, டப்பா போட்டுரு. அடுத்த ரோவா 1 0 தான் இருக்கு, இது அலோகேட் பண்ணு. அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காலம்ல வேற ஏதாவது 0 இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி 0 இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன். நீ இந்த ரோ வரும்போது இப்ப 1 0 தான் இருக்கும், அதை வந்து இது பண்ணிடு. அப்புறம் திரும்ப செக் பண்ணும்போது இங்க ஒரு 0 இருக்கு, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன். ஓகேவா? இங்க ஸ்ட்ரைக் அவுட் நீ பண்ணனால உனக்கு வந்து இங்க வந்து ஒரு 0 மாறிடுச்சு, அதனால இதை வந்து பாக்ஸ் போடுவேன். இதை போட்டு இந்த 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரோலயும் உனக்கு 1 0 தான் இருக்கும், அதனால இதையும் வந்து அலோகேட் பண்ணிடுவேன். அப்புறமேட்டு கடைசியா நீ வந்து ஆன்சருக்கு வந்து இது மாதிரி எடுத்து எழுதணும். பர்சன் ஏக்கு வந்து எங்க அலோகேட் பண்ணிருக்கோம், ஏக்கு வந்து 5 ஜாப் 5 அலோகேட் பண்ணிருக்கோம், அதாவது இந்த பாக்ஸ். அதனால அதை எடுத்து எழுதணும். காஸ்ட் வந்து இந்த டப்பால, அதாவது குவெஸ்டின்ல கொடுத்துருக்க நம்ம அலோகேட் பண்ணிருக்க டப்பால என்ன இருக்கோ
அதுதான் நமக்கான காஸ்ட். ஓகேவா? ஓகேடா. அதே மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்து எழுதிடணும். ரெக்கார்டிங் ஆனா இருக்குதாடா? அடுத்த சம்முக்கு வந்து நான் அவசரப்பட்டு போட்டோ எடுத்துட்டேன், பிடிஎஃப் எடுத்துருந்தேன் ஸ்ட்ரெயிட்டா அந்த ரூம்ல. இப்ப இந்த கொஸ்டின் அதே மாதிரிதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் சப்ராக்ஷன் பண்ணிட்டு காலம் வைஸ் சப்ராக்ஷன் பண்ணிடுவேன். சப்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, நீ அலோகேட் பண்ணும் போது எப்படி பண்ணணும்னா, இங்க பாரு ஃபர்ஸ்ட் ரோ பாப்பியா? ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. ஸ்கிப் பண்ணிடு. அடுத்த ரோவா? அடுத்த ரோ வந்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரு 0 தான் இருக்கா, அதை வந்து அலோகேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ரோ வந்தீங்கன்னா இந்த 0 வந்து இருக்கும், அலோகேட் பண்ணிடுவேன். அடுத்த ரோல இந்த 0 இருக்கும், இது அலோகேட் பண்ணிடுவேன். அப்புறம் நீ இங்க வந்தீங்கன்னா உனக்கு அலோகேட் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது, வேல்யூவே இருக்காது. இங்க வந்து உனக்கு வேல்யூவே இல்லாததுனால என்ன பண்ணுவேன்னா, நமக்கு வந்து எப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். நம்பர் ஆஃப் அலோகேஷன் வந்து ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம பண்ணிட்டு வந்து கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இந்த ஜாப் 5க்கு மட்டும் யாருமே இருக்க மாட்டாங்க, ஜாப் 5 பண்றதுக்கு மட்டும் யாருமே அலோகேட் ஆகல பாரு. அதனால என்ன பண்ணணும்னா, அது ஃபர்ஸ்ட் எந்த ரோ வந்து அலோகேட் ஆகல, இந்த கடைசி ரோ தானே அலோகேட் ஆகல, அந்த அலோகேட் ஆகாத ரோல ஒரு டிக் போட்டுக்கோ. அப்புறம் அலோகேட் ஆகாத ரோல இருக்க ஸ்ட்ரைக் அவுட் ஆன 0க்கு அந்த காலத்துல கீழே ஒரு டிக் போட்டுக்கோ. அப்புறம் இந்த காலம்ல இருக்க அலோகேட் ஆன 0ல ஒரு டிக் போடுவேன். ஓகேவா? இப்ப வந்து டிக் போடாத ரோவையும் டிக் போட்ட காலையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுமா? ஆமா, ஸ்லோவா சொல்ல, எல்லாம் பண்ண சொல்லி கரெக்ட்டா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அலோகேட் பண்றதெல்லாம் ஓகேல, அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரோ மட்டும் அன்அலோகேட்டடா இருக்கும். அப்ப என்ன பண்ணுனா, அந்த அன்அலோகேட்டட் ரோல வந்து ஒரு டிக் போடுவேன் இங்க. அப்புறம் அன்அலோகேட்டட் ரோல டிக் போடணுமா? ஆமா ஆமா. ஓகே. அந்த அன்அலோகேட்டட் ரோல இருக்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ண 0 இருக்குல்ல, அந்த காலம்க்கு ஒரு டிக் போடணும். அப்புறம் அந்த காலம்ல இருக்க அலோகேட்டட் 0 ரோக்கு ஒரு டிக் போடணும். ஓகேவா? இப்போ டிக் போடாத ரோவையும் டிக் போட்ட காலமையும் இது மாதிரி லைட்டா சும்மா பென்சில்ல லைட்டா வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோ. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, இந்த ஸ்ட்ரைக் அவுட் ஆகாத நம்பர் இருக்குல்ல, ஸ்ட்ரைக் அவுட் ஆகாத இருக்க நம்பர்ல எது மினிமம்னு பாரு. 4 தான் மினிமம். இந்த டப்பால வந்து 4 தான் மினிமம். அந்த 4 என்ன பண்றேன்னா, இது மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது பிளஸ் வந்திருக்கும்ல, பிளஸ் வந்திருக்க இடத்துலலாம் ஆட் பண்ணுங்க. லைனே இல்லாத இடத்துல அந்த 4 வந்து சப்ராக்ட் பண்ணுங்க. அப்புறமேட்டு சிங்கிள் லைன் இருக்க இடத்த எதுவும் பண்ண வேணாம், அப்படியே விட்டுறலாம். அப்படி பண்ணினா உனக்கு ஒரு புது டப்பா கிடைக்கும். இதுல வந்து நீ திரும்ப அலோகேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரோல 3 இருக்கா, விட்டுருவேன். செகண்ட் ரோல 1 இருக்கு, அலோகேட் பண்ணி இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடு. அடுத்த ரோல 1 இருக்கு, அதை அலோகேட் பண்ணிடுவேன். அடுத்த ரோலையும் 1 இருக்கு, அதை அலோகேட் பண்ணிடுவேன். அப்புறம் இதை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருப்பேன், அதனால இது இருக்கும், இதை அலோகேட் பண்ணுவேன், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவேன், இதை அலோகேட் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். புரிஞ்சா? ஒரே செகண்ட் திரு, ஒரே டவுட்ரா. ஓகே, லைன் இல்லாத இடத்துல வந்து சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஒரு லைன் இருக்க இடத்துல வந்து அப்படியே விட்டுருவோமா? அப்படியே விட்டுருவோம். சரி, ஓகே. அப்புறமேட்டு நீங்க வந்து இந்த அலோகேட் பண்ணும்போது இப்படி இந்த ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ரோல வந்து ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் செக் பண்ணுவேன். ரோ வைஸ் செக் பண்ணி நீ வந்து அலோகேட் பண்ணிட்டீன்னா அடுத்து அந்த காலம்ல ஏதாவது 0 இருக்குன்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் ரோல இருந்து தான் வரணும். அப்பதான் உனக்கு வந்து கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் ரோல இருந்து வந்தீங்கன்னா வரும். இப்போ நீ ரோ வைஸ் வந்துட்ட, அப்பயும் உனக்கு வந்து அலோகேட் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து காலம் வைஸ் வருவேன். இந்த காலம்ல பார்க்கணும், அப்புறம் இந்த காலம்ல பார்க்கணும், அடுத்து இந்த காலம், அது மாதிரி ஒரு சம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த சம் ஓகே தானே? டேய் அந்த வெறும் லைன் இருக்கிறத மட்டும் ஜூம் பண்ணி காட்டு. இதா இப்ப அந்த இடத்துலயும் பிளஸ் சிம்பிள் ஃபார்ம் ஆகுதுல, ரெண்டு இடத்துலயும் பிளஸ் சிம்பிள் ஃபார்ம் ஆகுதுலடா. பிளஸ் சிம்பிள் வந்து இங்க ஃபார்ம் ஆகுதா? இங்க ஃபார்ம் ஆகுது, அப்புறம் இங்க ஃபார்ம் ஆகுது, வேற எங்க ஃபார்ம் ஆகுது? உனக்கு 3 இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஆமா கடைசி 0 அங்க மட்டும் கடைசி 0. அங்க எங்கடா பிளஸ் ஃபார்ம் ஆகுது? ஓ சியா சாரடா பிளஸ் நீ இடத்துல பார்த்தோன்னே பிளஸ் மாதிரி தெரிச்சா அத மட்டும் இங்க பேர் ஆட் பண்ணிருக்க பாரு. 13 + 4 35 + 4 அப்புறம் வந்து 15 + 4 அந்த 3 இடத்துல ஆட் பண்ணிருக்கோம். மீதி எல்லாமே சப்ட்ராக்ட் தான் பண்ணிருக்கோம். அந்த 4 நம்பர் எப்படிடா வந்துச்சு? அதாவது ஸ்ட்ரைக் அவுட் ஆகாம இருக்கிற டப்பால மினிமம் எடுக்கணும். ஓகே थैंक यू. ஓகேவா? டேய் அந்த 0ன்றது வந்து சிங்கிள் லைன் இருக்குல, கேக்கல. ஓ சிங்கிள் லைன் வந்து பண்ண கூடாதா? சரி ஒரு 0 இருக்குன்னு வெச்சுக்கோடா, லைன் வரலன்னு வெச்சுக்கோ, சப்ட்ராக்ட் பண்றதா 0 -4 மாத்தி போடுறதா? புரியல. ஓ 0ல இருக்கு. ஆமா -4 போடுற. அப்படி வராது, வந்துச்சுன்னா போடு. ஓகேடா தெரு. க்ளோஸ் பண்ணிட்டாத. எனக்கு இன்னும் ஒரே லாஸ்ட் டவுட் என்னன்னா, சார் வந்து போன வாட்டி கொஸ்டின்ல கொடுக்கும்போது ரம்பலா எழுதுற மாதிரி கொடுத்தாருல, ரம்பலா வந்து இதான் காலம் இது ரோன் காலம் டீச்சர் பேர் வைக்கிற மாதிரி. ஆமா இதுல அந்த மாதிரி கொடுக்க முடியாது. இதுல அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அப்பவே கொடுப்பாங்க ஸ்ட்ரைட்டா. ஆமா சரி ஓகேடா. ஏய் டம்மி ரோ டம்மி காலம்ல தான் இருக்கானே. டம்மி ரோ டம்மி காலம் இருக்குதா இருக்கு இந்த சம்ல. அது என்ன லெஃப்ட்ல 4வது போட்டோ? என்னடா ஒண்ணுல ஓ போட்டோடா அது. அதான் ஆஹா வந்து சரி இந்த சம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீ வந்து பேலன்சிங் செக் பண்ணும்போது உனக்கு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலா இல்லாம இருக்குமா? இங்க வந்து ஒரு காலம் வந்து ஷார்டேஜா இருக்கு. ஒரு ஷார்டேஜா இருக்கனால நீ வந்து இங்க ஒரு டம்மி காலம் ஆட் பண்ணிப்ப. முட்டையா போட்டு ஆட் பண்ணிப்ப. அடுத்து ரோ வைஸ் நீ இப்படி முட்டையா காலம்ல ஆட் பண்றதுனால நீ ரோ வைஸ் சப்ட்ராக்ஷன் பண்ண வேணாம். ஏன்னா நீ ரோ வைஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது எல்லாமே 0 தானே இருக்கும் மினிமம் எல்லா ரோலையும். அதனால அதே வேல்யூ தான் வரும். அதனால நீ அதை அப்படியே விட்டு காலம் வைஸ் சப்ட்ராக்ஷன் மட்டும் பண்ணிக்கோ. காலம் வைஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணினா இந்த டேபிள் வரும். இந்த டேபிள் வந்ததுக்கு அப்புறம் இந்த டேபிள்ல நீ அலோகேட் பண்றது எப்படி பண்ணுவனா, ஃபர்ஸ்ட் ரோ செக் பண்ணுவையா, எதுவுமே இருக்காதா, அடுத்து 3 இருக்கும், அதனால அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். செகண்ட் ரோக்கு வந்தீங்கன்னா 1 தான் இருக்கும். அந்த 1 அலோகேட் பண்ணிட்டு அந்த காலம்ல இருக்க மற்ற எல்லா 0வையும் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திரும்ப மேல இருந்து இதுல பார்ப்பேன் இன்னும் 2 இருக்கு. இதுல வந்து அலோகேட் பண்ணியாச்சு. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும், இதை அலோகேட் பண்ணிடுவியா. அப்புறமேட்டு அடுத்து கீழே வரும்போது 2 இருக்கும், அப்படியே விட்டு அடுத்து திரும்ப வருவேன், இருக்காது. அடுத்து வந்து காலம் வைஸ் வருவேன், ஏன்னா ரோ வைஸ் முடிஞ்சு ரோ வைஸ்ல ஏதோ அலோகேட் ஆகல. அடுத்து நீ என்ன பண்ணணும்னா காலம் வைஸ்ல வரணும். காலம் வைஸ்ல வரும்போது ஃபர்ஸ்ட் காலம்ல பார்ப்பேன் 0 இருக்கா, அலோகேட் பண்ணிடு. செகண்ட் காலம்ல பார்ப்பேன் ஒரே ஒரு 0 தான் இருக்கு, அலோகேட் பண்ணிடு. அவ்வளவுதான். இது வந்து நீங்க அலோகேட் பண்ணும்போது இங்க அடிச்சு விட்டுருவேன். நமக்கு வந்து 6 ரோ இருக்கு, ஆனா வந்து 4 ரோக்கு மட்டும் தான் நமக்கு வந்து அலோகேட் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் அலோகேஷன் வந்து நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ். அதனால நீங்க என்ன பண்ணா, இப்ப இந்த 2 ரோக்கு அலோகேட் ஆகலையா, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், அலோகேட் ஆகாத ரோக்கு டிக்கு போடணும் 1 2. அப்புறம் அலோகேட் ஆகாத இருக்க ரோல இருக்க ஸ்ட்ரைக் அவுட் ஆன 0 இருக்குல்ல, அந்த ரோல அந்த காலம்க்கு ஒரு டிக் போடணும். அப்புறம் அந்த டிக் போட்ட காலம்ல இருக்க அலோகேட்டட் 0க்கு ஒரு டிக் போடணும். ஓகேவா? அப்புறம் மீதி எல்லாம் அடிச்சு விடுங்க. அப்புறம் அதே ப்ரொசீஜர் தான். அதே ப்ரொசீஜர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பொட்டி கிடைக்கும். இந்த பொட்டி போட்டதுக்கு அப்புறமும் திரும்ப அதே பிரச்சனை வந்து ஒரு அலோகேட்டட் ரோ வருது நமக்கு. திரும்ப டிக்கு போடு. அப்புறம் எங்க டிக் போடணும், இங்க ஒரு டிக்கு போட்டினா
திரும்ப வந்து இங்க போட்டி வரும். அப்ப இதுல வந்து அலோகேட் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். புரிஞ்சா? இது அலோகேஷன் மாடல் அவ்வளவுதான்டா. புரிஞ்சாடா? அலோகேட் பண்ணிட்டு அந்த வேல்யூ ஒரே செகண்ட் ஒரே செகண்ட் புரியல. அலோகேட் பண்ணிட்டு அந்த எங்க அலோகேட் பண்ணிருக்கோமோ அதோட வேல்யூஸ் எடுத்து ஆட் பண்ணிட்டா சம் ஓவரா? இது புரியல. ஆமா, இது 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 எழுதுனாதான் மார்க். இது எழுதணும் நீங்க கடைசியா. ஒரே செகண்ட் தொட்டு. இப்ப அந்த டேபிள் மேல இருக்குல்ல, மேல ஸ்க்ரால் பண்ண தேவையில்ல. நீ ஸ்கிரீன்ல தெரியறதுல கடைசி 2 ரோலயும் இது இல்ல. ஆமா, அது 2 டிக் போடுது. 2 அப்புறம் என்ன அந்த காலம்க்கு நேரா டிக் போடுறதா? ஆமாண்டா. அப்புறம் அந்த மார்க் பண்ணிருக்க 0 டிக் போட்டு நீ சொல்ற மாதிரி அப்புறம் என்ன 4 இதால ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணும். 1 மினிமம் 1 தானே இங்க இருக்கு. ஸ்ட்ரைக் அவுட் ஆகாம 1. ஓகே ஓகே. இது இந்த நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸும் இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸும் சேமா இருக்கும்னு கேள்விப்பட்டது உண்மையா? இந்த மாதிரி இருக்கணுமா என்ன? அதான் அது மாதிரி நம்பர் ஆஃப் அலோகேஷனும் அதனாலதான் நம்ம இது மாதிரி போறோமே. இங்க பாரு, நான் அதான் சொன்னல, நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ரோக்கு ஈக்குவலா இல்லைன்னா தான் இது மாதிரி டிக்கு போடுவோம். நம்ம டிக்கு போட்டு இந்த ப்ரொசீஜர் வரும். இது வந்து இந்த டிக்கு போடுற மெத்தட் வந்து ஹங்கேரியன் கடைசியா எழுதி இந்த கடைசியா எடுத்துல மட்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றோம். இதா ஆமா எதிரா விஷயம் இதா இது அப்படியே எடுத்து எழுதுறதாண்டா விஷயம். இங்க நீ வந்து அலோகேட் பண்ணிருக்கல, இது இந்த அலோகேட்டடுக்கு பாரு 3 ஏ வந்து 3 அலோகேட் பண்ணிருக்க. அதோட வேல்யூ வந்து காஸ்ட் வந்து 31. ஓகே. அது மாதிரி இது வந்து 2 வந்து BA 37. அது மாதிரி அழிச்சு ஆட் பண்ணி டோட்டல் காஸ்ட் எழுதுவ. ஓகே ஓகே. அதே மாதிரி இதுல இன்னொன்னு என்னன்னா, இது எல்லாமே மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஓகேவா? உனக்கு क्वेश्चनல மேக்ஸிமைசேஷன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா, நீ இதுல இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் வேல்யூ எடுத்து அதை வச்சு எல்லாத்துக்கூடயும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணினா உனக்கு ஒரு புது டேபிள் வரும்ல, அந்த புது டேபிள நம்ம நார்மலா சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ணினா போதும். டவுட் ராஜு, பாசிட்டிவ் வேல்யூ மாதிரி நெகட்டிவ் வேல்யூ மாதிரி சொல்றியா? இல்ல இப்போ கிளாஸ் ஒர்க்ல ஒரு சம் இருக்கு, போட்டோ எடுக்கல, அது எடுத்து காமிக்கிறேன். இதுல வந்து இப்ப இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, consider the problem of assigning 4 salesperson to 4 different sales regions as shown in table such that total sales is maximized. இது மாதிரி மேக்ஸிமைசேஷன் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி மேக்ஸிமைசேஷன் மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும்னா, இந்த டேபிள்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ என்ன 24 தானே இந்த டேபிள்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ, அதை எடுத்து எல்லா வேல்யூ கூடயும் சப்ராக்ட் பண்ணி இப்படி எழுதிடுவேன்.